எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவில் உள்ள தனியார் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல்கள் மதம் மற்றும் தனிநபர்களுக்கு எதிரான கருத்துக்களை ஒளிபரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு மீண்டும் எச்சரித்துள்ளது. மத உணர்வுகளை தூண்டுவது, குறிப்பிட்ட சமூகங்களை இழிவுபடுத்துவது மற்றும் தனிநபர்கள் மீது அவதூறு பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபடும் சேனல்கள் புரோகிராம் கோடை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 1995ஆம் ஆண்டு கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் சட்டத்தின்படி வகுப்புவாத மோதல்களை உருவாக்கும் வகையிலான எந்தவொரு நிகழ்ச்சியையும் ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி எம்பி ராகுப் சதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விரிவான பதிலளித்தார். அதில் 2021 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் மொத்தம் 144 முறை தனியார் சேனல்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதில் 50 எச்சரிக்கைகள் மற்றும் 35 ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமாக செய்த தவறுக்காக 54 சேனல்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. புகார்களை தீர்க்க மத்திய அரசு 2021இல் கொண்டு வந்த 3 அடுக்கு முறையை பின்பற்றி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. முதல் நிலையில் ஒளிபரப்பு நிறுவனமே புகாரை தீர்க்க வேண்டும். அடுத்த நிலையில் சுய ஒழுங்குமுறை அமைப்புகள் தலையிடும். இவை எதிலும் தீர்வு கிடைக்காவிட்டால் இறுதி நிலையில் மத்திய அரசின் மேற்பார்வை அமைப்பு நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் 3 சேனல்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டன. மேலும் ஒரு சேனலின் ஒளிபரப்பு அனுமதி முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒரு சேனலுக்கு மறுப்பு செய்தி வெளியிடவும் உத்தரவிடப்பட்டது. கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் ஊடகங்கள் மீது இனிவரும் காலங்களில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக்கப்படும் என்பதை இந்த தரவுகள் உணர்த்துகின்றன.